அது என்ன, பெண்கள் பிசினஸ்க்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் பெண்கள் இந்த அரங்கத்துக்குள்ளேயே வரதுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன். உம், நமக்கு எல்லா இடத்துலயுமே எது பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா, இப்ப இங்க ஆன் அன் ஆவரேஜ் வந்திருக்க எல்லாரையும் பாருங்களேன். மென் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெருவாரியாக ஒரு நார்மல் ட்ரெஸ்ல வந்துட்டாங்க. சில பேர் மட்டும் கொஞ்சம் அட்டையரை கொஞ்சம் ஹைப் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி சாதாரணமா ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு திடீர்னு இந்த கான்ஃபரன்ஸ் மறந்து போச்சு, ஏதோ வேலைக்கு போனாங்க, ஞாபகம் வந்துட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆனா நம்ம விமன், ஐயோ கான்ஃபரன்ஸா ட்ரெஸ் பண்ணாம போனோம்னா நம்ம மரியாதை என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. மரியாதை ட்ரெஸ்ஸுக்கு இல்ல, நாம யாருன்றதுக்கு தான் மரியாதை. நான் ஒரு ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய நிறைய கிளப்ஸ் இருக்க ஒரு கிளப்புக்கு போயிருந்தேன். ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி க்ரௌட் தான் நிறைய இருக்கும். என்கிட்ட வந்து நான் நான் எப்பவும் பெரிய நகைகள் எல்லாம் போட மாட்டேன். அது நீங்கள் என்ன பட்டுச்சாலை கட்டலீங்களா அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னு. இல்லை, ஃபங்க்ஷனில் பேச வந்திருக்கீங்களே, பட்டுச்சேலை கட்டலைங்களா, அப்புறம் ஏன் நகையை போட மாட்டீங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் போட வேண்டாம், இப்படியெல்லாம் ஆடம்பரமாக இருக்க வேண்டாம்ன்றதை சொல்கிறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். நானே அப்படி வந்தேன்னா அப்புறம் நான் எதை சொல்லுவேன்? ஸோ ஒன்று என்னன்னாக்க, வி ஹாவ் டு ட்ரெஸ் வெல். பட் அதுக்காக நாம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, அதுக்கு ப்ளவுஸ் இல்லையே, அடடா அதுக்கேற்ற மாதிரி இந்த இது இல்லையே, இதிலெல்லாம் நம்ம டைம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கான்ஃபரன்ஸுக்கு போனால் நம்ம யார் யார்கிட்ட என்னென்ன பேச போகிறோம், புதுசா என்ன எடுத்துட்டு வர போறோம், நாம என்ன மத்தவங்களுக்கு புதுசா கொடுக்க போறோம்ன்றத என்னைக்கு ஃபர்ஸ்ட் விமன் யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஈக்குவலா வந்து அட்லீஸ்ட் அதர் ஜெண்டருக்கு ஈக்குவலா நம்ம போக முடியும். அந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்த சில பெண்களை பத்தியும் அவங்களுடைய பிசினஸ் எப்படி போச்சுன்றதை பத்தியும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். சார் வந்து நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸை பற்றி இங்கே பேசினார். ராம்ராஜ் காட்டன் உட்பட நிறைய பேரை பற்றி பேசினார். நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேச விரும்புகிற விஷயம், எல்லாமே சரியாக இருந்தாக்க எவ்ரி திங் இஸ் வெரி ஸ்மூத். நம்ம லைஃப்பில் எல்லாமே கார்த்தால இருந்தால் காஃபி கிடைக்குது, மத்தியானம் லஞ்ச் கிடைக்குது, நைட்டு டின்னர் கிடைக்குது, போட சட்டை கிடைக்குது, தூங்க இடம் இருக்குது, ஏதாவது கேட்டால் காசு கேட்டாக்க வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாரு. ஒய் வுட் வி எவர் கோ டு டூ அ பிஸ்னஸ்? இது எல்லாமே நமக்கு ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல கட்டானா என்ன ஆகும், அந்த கிரைசிஸ்ல நாம எப்படி இருப்போம் அப்படின்றத பத்தின நான் ஒரு விஷயத்த சொல்றேன். 28 வயதுல 25 வயதுல திடீரென்று அந்த பெண்மணி அவங்க திருமணத்துல ஒரு ஜோல்ட்டை சந்திக்கிறாங்க. கையில 2 குழந்தைங்க. வேற என்ன பண்ண முடியும்னு தெரியல. அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்பா அம்மாவை சார்ந்து வாழற ஒரு சூழல் அவங்களுக்கு திடீர்னு வாழ்க்கையில வருது. எதிர்பாராம அவங்க திருமணம் முறிவாகுது. சரி, அப்பா அம்மா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 இயர்ஸுக்குள்ள அடுத்த அம்மாவும் இறந்தாங்க, அப்பாவும் இறந்தாங்க. என் அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்காக என் மூத்த தலைமுறை மீது நான் சார்ந்து நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடுவேன்னு அவங்க கடைசியா வச்சிருந்த அந்த நம்பிக்கையும் முறிந்து போன இடம் அவங்களுக்கு. அது இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். சர்வைவலுக்கு, அப்பத்திய சர்வைவலுக்குன்னு ஒண்ணு பண்ணுவோம், இன்ஸ்டன்டேனியஸா. இப்போ அர்ஜென்சிக்கு ஒண்ணு பண்ணுவோம், லாங் டைம் பிளான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? அப்போ இப்போதைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு சர்வைவலை வச்சுக்கிட்டு, ஆனா அவங்க யோசிக்கிறாங்க. உத்தரகாண்ட் என்ற ஏரியால அவங்க, தட் இஸ் த பிளேஸ் வேர் ஷி லிவ்ஸ், அங்க இருக்காங்க. அங்க யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, இவ்வளவு பூக்கள் இங்க இருக்கு, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு, ஆனா எல்லா ப்ராடக்ட்ஸும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அது பெர்ஃப்யூம்ஸா இருந்தாலும் இல்ல அசோசியேட்டட் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் எல்லாமே ஃபாரின்ல இருந்து வரதா தான் இருக்கே. இந்தியா இவ்வளவு வளமான நாடு, இந்த வளமான நாட்டுல இருந்து ஏன் ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம சரியா பண்ண முடியல? அதுக்கான ஆராய்ச்சியை பண்ணுவோம். எப்ப மனம் முறிந்து போய்விட்டது, பெற்றோர்கள் போய்விட்டார்கள், 2 குழந்தைங்க கையில இருக்கு, அவங்க யோசிக்கிறாங்க. 28 வயசுல 10 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, எல்லாமே ஒரே நாள்ல வந்து என்ன செஞ்சு என்னங்க, ஒரு வருஷமா நானும் பாடுபடுறேன், ஒன்னும் அப்படியெல்லாம் இங்க எதுவுமே மாய மந்திரம்லாம் நடக்கவே நடக்காது. சினிமால வர மாதிரி 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டுக்குள்ள நம்ம பஸ் ஓனரெல்லாம் மாறவே மாட்டோம். அதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எந்த வாழ்க்கையிலும் நடக்காது. ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ள வந்து நம்ம அண்ணாமலை மாதிரி பால் வித்து பால் பிசினஸ் ஆகி பெரிய பெரிய ஆளாகி அந்த நாள்
அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. எந்த நாளும் ஒரே நாளா தான் இருக்கும். நாம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நாளுன்றது ரொம்ப முக்கியம். அப்ப 10 வருஷங்கள் வைத்தியர்களோடையும் பயோகெமிஸ்டோடையும் இன்டராக்ஷனை ரொம்ப சீரியஸா பண்ணி அவங்க அதன் மூலமா தனக்கு ஒரு தெளிவை தேடிக்கொண்டு எங்கேருந்து நல்ல பூக்களை ப்ரொக்யூர் பண்றது, கலப்படம் இல்லாத ப்ராடக்ட்ஸை எங்கேருந்து இது பண்றதுன்னு சொல்லி முதல்ல அவங்க தயாரிச்சது ஆயுர்வேதிக் சோப்பும் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸும். இந்த ரெண்டை மட்டும் தயாரிச்சு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எங்க கிடைக்குதுன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ஹயாத் ஹோட்டல்ல இவங்களுடைய ஆயுர்வேதிக் சோப்ஸை வாங்கி எல்லா ரூம்ஸ்லயும் அதை வைக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் கெஸ்டோட ரூம்ல வந்த எல்லா ஃபாரின் கெஸ்ட்டுக்கும் அந்த சோப் ரொம்ப பிடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி தாஜ் இன்னும் பிற ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த முதல் பிரேக் த்ரூ வந்த உடனே தான் அவர்கள் இந்த மாசா பெருசாக்கி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற ஒரு அழகான ப்ராடக்ட் உருவான இடம் இப்படித்தான். எஸ்டி லாடர்னு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது, இன்டர்நேஷனல் குளோபல் கன்சர்ன். அவங்களாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொழில இருக்கவங்க. எஸ்டி லாடர் இன்றைக்கு 30% அவங்களுக்கு இதுல அவங்களுடைய ஸ்டேக்ஸ போட்டிருக்காங்க. அப்படின்னாக்க 28 வயதுல தொடங்கி 38 வயதுல தெளிவு பெற்று 43 வயதுல அந்த ப்ராடக்டை உருவாக்கி 53 வயதுல கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஏற்படுத்திய அந்த பெண்மணி இன்றைக்கு 1400 கோடிகளுக்கு மேல அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கு. அப்படின்னா பிசினஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேன்ஸ் பிசினஸ், இட்ஸ் அ உமன்ஸ் பிசினஸ் ஆல்சோ அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த அம்மையாருக்கு 71 வயது. எக்கனாமிக் டைம்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல் 10 விமன்ல அவங்களுடைய பேரும் வருகிறது. அவர்களுடைய பெயர் மீரா. மீராவால சாதிக்க முடியும் என்றால் உங்களால என்னால சாதிக்க முடியும். என்னன்னா நம்ம அன்றாடங்கள்ல நம்ம கரைஞ்சு போயிடக்கூடாது, கலைஞ்சு போயிடக்கூடாது.